சரியான வேலைக்கு இன்னமும் என் புள்ள போய் ஒரு நிலையான வருமானத்தை ஈட்டாமல் இருக்கிறான் அப்படின்னு இந்த பக்கம் அம்மா அப்பாக்கள் வருத்தப்படுறாங்க. இந்த கேள்விதான் இன்னைக்கான நிகழ்ச்சி. எவ்வளவு பெரிய கேவலம் வந்தாலும் சரி கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும். இதுதான் நம்ம லட்சியம். ஓகே விளையாடுவோம் சார். கிரிக்கெட்ல வேலைக்கு கூட அவ்வளோ சுறுசுறுப்பா போக மாட்டான். காலையில் 5 மணிக்கு பஞ்சுவாலிட்டியா போவோம். இவருக்கு இதான் வேலை. ஆன்லைன்ல உட்காந்து கேம் ஆடுறான். கரெக்டான வேலைக்கு அனுப்பணும்னா அந்த வேலைக்கு போக மாட்டேங்குது. ஏன் வேர்வை வர்ற வேலையா தர்றாங்கப்பா. அதை போய் நம்ம எப்படி ஏத்துக்கிறது? காலையில ரொம்ப நேரம் தூங்குறது. பிரேக்ஃபாஸ்டும் கிடையாது, லஞ்சும் கிடையாது. மணி 11 தான் ஆகுதா? இவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சிட்டா? நீ தானா? வேற யாரு? நான் தான். நைட் அப்படியே தூங்காம என்ன பண்றீங்க? என்ன வீடியோ கேம்ஸ் விளையாடுவேன் சார். வீடியோ கேம்ஸா? வீட்டை விட்டு விரட்டி விட்டாலாவது உருப்படுவான்னு பார்த்தா பண்ணான போக மாட்டேங்கிறானே. முடியலன்னு வச்சுக்க, சோத்துல வஸ்த வச்சிட வேண்டியதான். ட்ரிபிள் பி படிச்சிருக்காரு சார். கேம்பஸ்லயே ஒரு கம்பெனிக்கு போனாரு. 3 மாசம் முடிச்சிட்டு என்னால முடியாதுன்னு வெளியே வந்துட்டாரு. வந்துட்டு அதே போல கம்பெனி வச்சு கொடுங்கன்னு சொன்னாரு. வெரி குட் வெரி குட் பிரில்லியன்ட். அதுக்கு எவ்வளவு செலவாகும்பான்னா 50 லட்சம் ஆகும்னாரு. ஜஸ்ட் 50 lakhs. இறந்திடவா நீ பிறந்தாய் அன்பே நீ. கேக்கு திங்கிறதுக்காகவே கேக்கு கடை வைக்கணும் சின்ன வயசுல சொல்லுவானுங்கல்ல, அந்த சின்ன பிள்ளையா இருக்கிற நீனு. என்னடா சிரிப்பு? ஒரு கார் ஷோரூம்ல தான் சார் ஒர்க் பண்றேன். ட்ரிபிள் இ முடிச்சுட்டு ஏன் கார் ஷோரூமுக்கு வேலைக்கு போனீங்க? அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. என் ஃப்ரெண்டு சேர்ந்தா நான் சேர்ந்தேன். ஒட்டுக்கா உருப்படாம போவோம் அந்த கோஷ்டியா? எப்படித்தான் கண்டுபிடிக்கிறாங்களோ. கார் ஷோரூம்ல எவ்வளவு நாள் வேலை பாத்தீங்க? 4 மாசம் வேலை பார்த்தேன். 4 மாசம் அனுபவத்துல கார் ஷோரூம் வச்சு நம்ம கரை சேர முடியுமா என்ன? முடியும் சார் என்னால. யோ என்ன ஐடியா வச்சிருக்கா மனசுல? விவரம் இல்லாத பையங்க. பாமரத்தனமான கற்பனை. இப்போ என்ன பண்றீங்க? 4 மாசம் சும்மா தான் சார். 50 லட்ச ரூபா கட்டிக்கிட்டு. பாத்தியாடி, இதுக்குதான் அப்பவே கள்ளிப்பால் ஊத்து சொன்னேன். செல்லு 2 லட்சம் ரூபாய் கொடுத்து செல்லு வாங்கி கொடுத்துருக்கேன் சார். 6 மாசம் சம்பளம் வச்சு அவருக்கு வாங்கி. 6 மாசம் சம்பளம். பட்னி கிடந்தாதான் பசியோட அருமை தெரியும். வேலைக்கு போய் சம்பாதிச்சு சாப்பிடணுங்கிற புத்தி. ஒரு அப்பாவுடைய 6 மாத உழைப்பை உங்களுடைய ஜஸ்ட் ஃபார் ஃபன்னுக்காக நீங்க யூஸ் பண்றது உங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி உண்டாக்கலையா? முதல்ல கஷ்டமா தான் இருக்கும், அப்புறம் பழகிடும். அது மட்டும் இல்ல சார், எனக்கு இப்ப இனோவா கார் வேணும்னு கேக்குறாரு. நீங்க ஏழைன்னு வேற சொல்றீங்க, எனக்கு அதையும் நம்ப முடியல சார். 1000 ரூபாய் நோட்டு கீழ விழுந்துச்சு. இப்படி ஒரு நாளைக்கு பல தடவை எத்தனை 1000 நோட்டு வந்து அவருக்கே தெரியாது. அவங்க அப்பா உண்மையிலேயே மேஸ்திரி வேலை தான் செய்யறாரு சார் இன்ன வரைக்கும். ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு. எனக்கு உங்ககிட்ட ஒரே ஒரு இது மட்டும்தான். ஒரு தோட்டம் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அது பத்திரம். இதெல்லாம் விற்க மாட்டான். இல்ல அவன் விற்க மாட்டான். ஒரு நாள் அழுவான், நீங்க விப்பீங்க. மனசுக்குள்ள நினைச்சத பேரோட சொல்றாரு. அம்மா படிச்சு முடிச்சிட்டு ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போனாப்ல, பண்ண முடியலன்னு வந்து 2-3 மாசமா சும்மா தான் இருக்கேன். இப்ப என்ன சொன்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னால? சும்மா திடீர்னு பையன் சொன்னேன். சும்மா திடீர்னா உனக்கு அவ்வளவு கேவலமா? அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? போட்டேன். ஏதாவது படிச்சு முடிஞ்சு போச்சு. அதுக்கு உண்டான மாதிரி இதுல இன்ஜினியரிங்ல வர வேண்டியதானே? இங்க கேக்குறான். கண்ட நாயெல்லாம் புத்தி சொல்லண்டா ஒழுங்காடுறான்னா கேட்கணும்ல. எனக்கு ஒரு லீவ் வேணா ஐயா, லீவ் கொடுங்க அப்படின்னு கிட்ட போய் நான் நிக்கணும். வேலையில இருக்கோம்னா தம்பி லீவ் வேணும், அவங்கள தானே கேட்கணும். இந்த ஊர்ல என் கௌரவம் என்ன ஆகுறது, நானே என்ன ஆகுறது? அது உங்ககிட்ட இருக்குங்கிற. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்னு வெத்தலை பாக்கு போட்டு மூஞ்சில் தூப்பிடுவேன். போடா. ஓன் பிசினஸ் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். அது என்னது? உப்பு கோலமாவு சேல்ஸ். போடாப்பா போய் நல்லபடியா பொழைங்க நம்ம வயலுங்க. நான் நினைச்சப்போ எனக்கு ஃப்ரீடமா இருக்கணும்னு தோணுச்சுன்னா போக மாட்டேன் சார் ஒர்க்குக்கு. விளங்கும்டா நாரப்பயல. உங்களுக்கு 5 பேர் வேலை பார்க்கறான்ல சார், அவங்க நினைச்ச ஒர்க்கு வரவங்க இல்ல, நான் இன்னொரு அவங்க வந்து டெம்பரரி சொல்றேன். இப்படி ஒரு கம்பெனி தான் உருப்படாது. உன் நாக்குல தர்பியை போட்டு பொசுக்க கடை திறந்த உடனே போட உள்ள. அவங்களும் நினைச்சா வேலைக்கு வருவாங்க, வர மாட்டாங்க. உங்க கஸ்டமர்ஸ் அப்படிதான், நினைச்சா வாங்க மாட்டாங்களா? என்ன தமாஷா பேசுறாரு பாரியா? இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? சார் என் பேர் கணேஷ். நான் வந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் பூலாங்குறிச்சி சார். டோர் நம்பரே சொல்லிருங்க, லெட்டர் போடுறோம். ஒன்றும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வர முடியாது. நீதான் ஏன் வேலைக்கு போகாம இருக்கீங்கன்னு கேக்குறாரு. அல்ல குற்றாலத்துல இருக்க வேண்டியதா இங்க வந்து ஏன் அவசரம் வாங்குறீங்களா? ஒரு இடத்துல பொண்ணு கேட்கும்போது அந்த பொண்ணு கவர்மெண்ட் வேலைக்கு படிக்கிறதுனால சேல்ஸ்மேனா இருக்கு, உனக்கு எப்படி பொண்ணு கொடுக்கும்போது ஒரு கேள்வி கேட்டாங்க. நான் இருக்கிறது பிரைவேட்டா இருந்தாலும் கவர்மெண்ட் மாதிரியே எல்லா பெனிஃபிட்டும் உண்டு. கவர்மெண்ட் மாதிரி இல்ல, கவர்மெண்ட் தான் வேணும். அது என்னோட இலக்கு என்னன்னா, நான் ஒரு நாள் ஐஏஎஸ் ஆகிறேன், இதுதான் என்னோட இலக்கு. அதுவரை நான் வேலைக்கு போக மாட்டேன். நீ என்னைக்காச்சும் ஒரு ஆளுக்கு கலெக்டர் ஆயிரு. நான் கலெக்டர் ஆவறனோ இல்லையோ, நீ ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆட போறடா கேன கிறுக்கா. பொண்ணு வந்து உங்களை ரிஜெக்ட் பண்ணுச்சுங்கிறதுக்காக கலெக்டர் ஆகுறேங்கிறீங்க. ஆனா கஷ்டப்படுற பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கணும். நீங்க முதல்ல கஷ்டப்படுற அம்மாவை பாருங்க சார். படிச்சுட்டு என்ன மாதிரி வேலை இல்லாத பசங்க நான் வேலை தேடி அலைஞ்சு அவங்களுக்கு வேலை கொடுத்துட்டு இருக்கேன் சார். அது அவ்வளவு நல்லவனாடா நீ.
அதெல்லாம் அப்புறம் பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு நல்ல வேலையை தேடிக்கங்க அப்படிங்கிறாங்க. என்னோட ஒரு வருஷத்துல கண்டிப்பா ஒரு நாள் கவர்மெண்ட் ஜாப்ல போயிருவேன் சார். இன்னும் ஒரு வருஷத்துல? ஒரு வருஷத்துக்குள்ள. ஒரு வருஷத்துக்குள்ள எப்படி கவர்மெண்ட் ஜாபுக்கு போவீங்க? நான் நம்பிக்கை இருக்கு சார் எனக்கு. அதே தான் சார். 10 வருஷம் அவனு சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்புறம் அப்படி இப்படி குணப்படுத்தி என்ன இந்த ஸ்டேஜில் கொண்டாந்து விட்டாங்க. நீங்களும் சேர்ந்துருங்க, நல்லா ஆயிடுவீங்க. பிகாம் முடிச்சேன் சார். டிஎம் எக்ஸாம் எதுனா கொரோனால. டிஎன்பிஎஸ்சி. டிஎம்பிசி. இசு வாயில வரல, இந்த நாக்கு எடுத்துட்டு போய் அயன் பாக்ஸ் வச்சு தேய். டிஎம்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதினேன். எனக்கு வந்து இப்போ ஆங்கரிங் பண்ணணும் தான் ஆசை. ஹெல்ப் பண்ணுங்க சார், சொல்லுங்க சார். என்ன ப்ரிப்பேர் ஆயிருக்கீங்க? இப்போ வந்து ஒரு ஷோ நம்ம பண்றோம்னா, ஸோ அந்த ஷோக்கான ஒரு வேலை இருக்குல்ல ஒரு சார். ஷோக்கு முன்னால சில வேலைகள் செய்வோம், அதோட பேர் என்ன? சொல்றியா தொகுப்பா? தொகுப்பாளர். இல்ல ஆடு தானா வந்து தலையை கொடுக்குது, கறி போட்டுடலாம். இப்போ வந்து ஏனாங்கிற ஒரு ப்ரொடக்ஷனை செய்யறதுக்கு முன்னால சில வேலைகள் செய்வோம்ல, அதுக்கு பேர் என்ன? இப்படி கேள்வி மேல கேள்வியா கேக்குறிய? இதுக்கு முன்னால என்ன வேலை பார்த்தா? நான் ஒரு காலத்துல வாத்தியாரா இருந்தேன். நான் பேசினது அப்ப யாரும் கேட்கவே இல்ல. அதனால மத்தவங்க பேசுறத கேட்கணும்னு உட்கார்ந்துட்டேன். என்னடா போஸ்ட் ப்ரொடக்ஷன் தெரியல, ப்ரீ ப்ரொடக்ஷன் தெரியல, அப்ப என்ன செய்றீங்க? காய்கறி வியாபாரம். இப்ப அவர் உங்களோட வந்து நின்று வேலைகள்லாம் பண்ணி கொடுப்பாரு. பையன் வந்துட்டு எம்எஸ்சி முடிச்சிருக்காப்ல, இதுவரை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்றாப்ல, நிலையான ஜாப் இன்னும் போகல. அந்த 6 மாசம் பிரேக் நான் எதுக்காக எடுத்துக்கிட்டேன் அப்படி எங்கேயாவது டூர் போயிட்டு வரலாம், ஒரு 6 மாசம் டைம் கேட்டேன். புள்ளியா பத்துக்கு காக்குல அரிசியை பத்துக்கலாம், பொங்கியாச்சும் சாப்பிட்டு இருப்பேன். ஒரு எம்எஸ்சி பயோகெமிஸ்ட்ரி படிச்சுட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன் வாங்கியிருக்கேன் அப்படின்னா நான் ரொம்ப எதிர்பார்க்கல சார். குறைஞ்சது ஒரு 20,000 இருந்து 30,000 சேலரி எதிர்பார்க்குறேன். போட ஆண்டவனே நம்ம பக்கம் இல்ல. ஏதோ ஒரு ஜாப்புக்கு போ. 13,000 சம்பளத்துக்கு நான் 4 வருஷத்துக்கு வேலைக்கு போனேன்னா இப்போ 27 வயசு கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்குறேன்னு வைங்க. 27 வயசுல 15,000 நான் சம்பளம் வாங்கினா எனக்கு யார் சார் பொண்ணு தருவா? சொல்லுங்க. பார்ட் டைம் ஜாப்ல எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க? 4,000 ரூபாய். இப்போ 1,000 ரூபாய்க்கு சேர்ந்தேன் நான். 4,000 ரூபாய் மெடிக்கல்ல பார்ட் டைம் ஜாப் பாக்குறீங்க, இதான் ரியாலிட்டி. ஆனா உங்களுக்கு இருக்க அனுபவத்துக்கு எந்த மெடிக்கல்ல வேணாலும் வேலை கிடைக்கும். இல்லைன்னா சொல்லுங்க, நான் ரெஃபர் பண்றேன். ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். என்ன சிக்கல்? வேலைக்கு போகாமல் என்ன செய்கிறார்? எங்க அப்பா வந்து ஹோட்டல்ல 20 இயர்ஸா ஒர்க் பண்றாங்க சார். சரி சரி கடை வைக்கலாம்ப்பா, எனக்கு பிசினஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணலாம்னு சொல்லி சொன்னேன். பிசினஸ் பண்ணணும்னு பேச்சு எடுத்தாலே பிரச்சனை தான் சார் வருது வீட்டுல. வந்ததுல இருந்து பாரு யாருக்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க? இது பிசினஸ் பண்றதுக்காக படிக்க வைக்கல, நல்லா படிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு உத்தியோகத்துக்கு போனோம். ஒரு ட்ரை பண்ற ஒரு எண்ணமே வரல. இது நீ செருப்பு கட்டி அடிச்சுக்கலாம்பா, அசிங்கப்படுத்த. உங்க அப்பா எப்ப எத்தனை வருஷமா ஹோட்டல் தொழில இருக்காரு? 20 to 22 இயர்ஸ். யாருக்கு இதை பத்தி நல்லா தெரியும்? அவங்க தான் சார் தெரியும். அப்ப அவர் தானே சொல்ல முடியும். ஆமா சார். நீங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. இந்தியன் பேங்க்ல என் பேர்ல நான் லோன் ஏதாவது வாங்கி தரேன், நீ படிச்ச படிப்புக்கு இ-சேவை மாதிரி வச்சுக்கிட்டு இந்த அப்ளிகேஷன் போடுறது இது போடுறது அது அனாவசியம். அந்த மாதிரி செஞ்சுக்க அப்படின்னா அதெல்லாம் வேண்டாம், ஹோட்டல் வைங்க சம்பாதிக்கலாம், உங்களுக்கு தான் தெரியுமே அப்படின்னு என்ன இது பண்றாப்ல. நான் எந்த மாதிரி டைப் ஆள்னாங்க, ஏற்கனவே கட்டி வச்சிருந்த வீட்டுல கூடி போய் கப்புறம் படுத்தா வசதியா இருக்கு, அதே மாதிரி தாங்க. சோ ஜஸ்ட் ஓகே நீ பண்ணு, நாங்க உனக்கு சப்போர்ட் கூட பண்றோம். அந்த ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், ஆனா சொல்ல மாட்டாங்க. அவருடைய மன உணர்வு என்னன்னு ஏதாவது உங்களுக்கு புரியுதா? சொத்து எழுதி வாங்கியாச்சா? அப்பாடா, என் பையன் இதுல இருக்கான், என் பையன் இந்த பதவியில இருக்கான் அப்படி சொல்றது தானே சந்தோஷப்படுவாரு. என்ன பீலிங் ஒரே பீருது பீலிங். படிச்சிருக்கான், கேமராமேனா இருக்கான், ஸ்டுடியோ வச்சிருக்கான். ஆனா ஸ்டுடியோக்கு போகவே மாட்டான். 2 பேர் வேலை செய்றாங்க, அவங்க என்ன எப்படி செய்றாங்க என்ன செய்றாங்க பார்க்கவே மாட்டான். நல்லா தூங்குவான், நைட்டும் தூங்குவான் பகலும் தூங்குவான். வரட்டு வாப்பா, உடம்ப பாத்துக்க. மாசம் 10,000 ரொம்பலாம் வேண்டாம் சார். ஆக்சுவலி நான் செய்றேன், அவங்களுக்கு அது தெரியல. அது எப்படி தெரியாம இருக்கு? இந்த விலையை விட்டு கொடுக்க கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. நானே எடுத்து கொடுக்குறேன், அப்போ கூட ஒன்றும் செய்யலாங்க, அவனுக்கே நாங்க தான் சோறு போறோம்னு சொல்றாங்க. எல்லாம் முன்னாடி ரொம்ப அசிங்கமாயிடுச்சு. ப்ரொஃபஷனா போகும்போது அதுக்கு சில திங்ஸ் எல்லாம் தேவைப்படுது. நான் இப்போ அதெல்லாம் வாங்கிட்டேன். 1.5 வருஷம் எனக்கு இஎம்ஐ இருக்கு. உங்களுக்கு சீனியருங்கிறதுனால இதை சொல்றேன். இன்னும் 1.5 வருஷத்துல என்ன ஆகும்? வாங்கின பொருள்லாம் அவுடேட் ஆயிரும். வாயில வசம்ப வச்சு தேய்க்க, வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. வயசாக அதிகமா சம்பாதிக்கிறதா நினைப்பாங்க. இவன் இருக்கிற கம்மியான 2 வருஷம் பொறு 2 வருஷம் பொறு எத்தனை வருஷம் தான் பொறுக்க முடியும்? கொஞ்சம் டைம் கொடுங்க. எப்ப வாயில அரிசி போட்டு சங்கூதி மேல கிளப்பி விட்ட பிறகு 2 கம்பெனிக்கு வேலைக்கு போனான். 3 மாசம். எனக்கு இந்த கம்பெனில வேலை செய்ய பிடிக்கல. ஜனவரியில ஒரு கம்பெனில வேலைக்கு சேர்த்து விட்டேன், இங்க பெங்களூர்ல. திரும்ப 3 மாசத்துல திரும்ப வந்துட்டான். வாக்கப்பட்டு வந்தவரா விருசம் பழம்னா வயித்துல போறது வாழைப்பழமா இருக்கு. என்ன பிடிக்குது அப்போ உங்களுக்கு?
கேம் விளையாடுறது பிடிச்சிருக்கு. கேம் விளையாடுறது பிடிச்சிருக்கு. இல்ல தொழிலா எது பிடிச்சிருக்குன்னு கேக்குறேன். இப்போதைக்கு எதுவும் தெரியல. இப்போ என்ன படிச்சிருக்கீங்க? இப்போ பிடெக் படிச்சிருக்கேன். படிச்ச கோர்ஸும் பிடிக்கல. படிச்ச கோர்ஸும் பிடிக்கல. நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா. அப்போவாது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பார்க்கலாம். என்ன படிக்க போறீங்க? கேம் டிசைனிங் படிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி வேலை ட்ரை பண்ணலாம்னு இருக்கு. அடேங்கப்பா இது வரையா? சார் இப்போ யூஎஸ் போகணும்னு ஒத்த காலில் நின்றுட்டு இருக்கான். 50 lakhs 60 lakhs லோன் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. யார் வாங்குறது? என் பேர்ல லோன் வாங்கிதான். 70 லட்ச ரூபா உங்க பேர்ல எப்படி தம்பி வாங்க முடியும்? 2 ஊம குத்து விரட்டி விட்டுருக்கேன். சரிண்ணே. இங்க பாரு மேல கை வச்சுட்டே. ஒரு பைசா கூட எங்களுக்காவோ எங்க வீட்டுக்காவோ கொடுத்தது கிடையாது. அப்படி போனா தான் நரிமுத்துன்ற கேரக்டர் வாழ முடியும். தங்கச்சிக்கு ஏற்கனவே ஏதாவது வாங்கி கொடுப்பான். அம்மா ஃபோன் எடுப்பான். ஜிபே 500 rupees அவன் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிப்போம். அவன் காசுனா காசு, எங்க காசுனா அது காசு கிடையாது. சொல்லவான்னு எல்லாத்தையும் சொல்லிட்டியே.